பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் ஒரு புதிய நாளை காணும்படி உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தையை வாசிக்கிறேன். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அதை செய்யாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நம் நடுவில் இருக்கும்போது அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் தேவன் நமக்கு சகாயம் பண்ண வேண்டுமானால் அதிகாலையில் நாம் அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் நல்லா படுத்து உறங்கிட்டு தூங்கி எழும்பி வேலடிக்கிற வரையிலும் படுத்து தூங்கிட்டு ஆமீன் அதிகாலையில் வருகிற அந்த உதவி, அந்த சகாயத்தை அவன் இழந்து போய்விடாதபடி அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்ல, இந்த காலை வேளையிலேயே அதிகாலையில் எழுந்து அந்த நாளுக்குரிய தேவைகள், அந்த நாளுக்குரிய பலன், அந்த நாளில் எந்தெந்த சக்திகள் எதிராய் பதிவிருக்கிறார்களோ, மறைவான கண்ணி வைத்திருக்கிறார்களோ எதுவும் நமக்கு தெரியாதே. சகலதையும் அறிந்த கர்த்தரிடத்தில் அதிகாலையிலே எழுந்து, ஆண்டவரே இன்றைக்குரிய சகல என்னுடைய கடமைகளை, வேலைகளை, பொறுப்புகளை, உத்தரவாதங்களை செய்து தீர்க்கும்படியாய், ஜெயத்தோடு வெற்றியோடு செய்து முடிக்கும்படியாய் எனக்கு உம்முடைய ஒத்தாசை வேணும் என்று அதிகாலையிலேயே ஆண்டவரை தேடும்போது வேதம் சொல்லு, அதிகாலையிலேயே அந்த சகாயம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்தந்த எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா தேவைகளிலும், சந்தோஷமானாலும் துக்கமானாலும் தேவனோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நம்மை வாசம் பண்ணுகிற தேவன், நம்மோடு நம்மை நடத்துகிற தேவனாய் ஒரு பங்காளியாய் கர்த்தர் நம்மை கர்த்தரை தெரிந்து கொள்ளும் போது, இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது புதிய நாளை தேவ கிருபையோடு, தேவனுடைய உதவி, ஒத்தாசை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டுமல்ல, ஒத்தாசையை தேடுவது ஒவ்வொரு நாளும் தேவ சன்னதியில் காலையிலே எழுந்து, ஆண்டவரே இன்றைக்குரிய உம்முடைய உதவி எனக்கு தேவை, உம்முடைய கிருபை எனக்கு தேவை என்று தேவனை தேடும்போது அந்தந்த நாளுக்குரிய தேவ பலனை, அந்தந்த நாளுக்குரிய தெய்வீக ஞானத்தை, அந்தந்த நாளுக்குரிய ஆவிக்குரிய ஆலோசனைகளை கர்த்தரே நமக்கு அந்தந்த நாளில் தந்து நம்மை ஆசீர்வதித்து உதவி செய்கிற ஒரு தேவன். அதிகாலையில் ஆண்டவர்கிட்ட அந்த நாளுக்குரிய பலனை, கிருபையை தேடி கேட்டு சுதந்தரித்துக் கொள்வோம். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே கர்த்தர் சகாயம் பண்ணுகிற, உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீர். அதிகாலையிலே உம்மிடத்தில் ஆண்டவரே அந்த நாளுக்குரிய பலனை, அந்த நாளுக்குரிய ஆலோசனைகளை, அந்த நாளுக்குரிய எல்லா தேவைகளை சந்திக்கிற பலனை பெற்றுக்கொண்டு ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து வர எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்வீராக. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வழி நடத்துவீராக. கிருபையுள்ள கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவனாயிருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அதிகாலையில தேடுவோம், அவர் சகாயம் பண்ணுகிற ஒரு தெய்வம். God bless you. Praise the Lord.